எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புது கெட்டப்லாம் கிடையாது, சும்மா ஜாலியாக இருக்கணும்னு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் இந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஒரு 10 மூடில் இருக்கலாமேன்ட்டு. இந்த படத்தை பற்றி 10 விஷயம் சொல்லணும்னா, ஐ மீன் இதுக்கு முன்னாடி அவங்க 3 பேருமே ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஐ திங்க் அதுக்கு ஈடாக எதுவும் சொல்ல முடியாது. நிறையா அந்த படத்தை பற்றி நாங்கள் பேசிட்டோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், படம் நிறையா ஜனரஞ்சகமான படங்கள் எடுக்கிறோம், நிறைய யதார்த்தமான படங்களை பார்க்குறோம். ஆனால் ரெண்டுமே ஒரே பாதையில் போகிறது இல்லை ரெண்டுமே ஒரே படத்தில் வர்றது வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கோம், சில டைம் ஜெயிச்சிருக்கோம், சில டைம் தோற்றுருக்கோம், சில டைம் அங்கங்கே அந்த லைனை தொட்டிருக்கோம். அந்த ரிலீஸான கூட இந்த படத்தில் வந்து அந்த கோட்டில் நடந்திருக்குமா இல்லை அந்த கோட்டை நாங்கள் தொட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து நீங்களே தீர்மானிக்கணும். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆனஸ்டான ஒரு படம், ஒரு ஆனஸ்டான முயற்சி. அண்ட் அந்த டீசர் கேம் ஓவர், த ட்ரெய்லர், த சாங்ஸ், ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த படத்தில் என்னோடய கேரக்டர், சமாந்தாவோட கேரக்டர் ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து சம்மந்தமே இல்லாமல் 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் இதில் நாங்கள் ஐ லவ் யூ சொன்னது கிடையாது, படத்தில் டியூட் கிடையாது. ஆனால் படம் முழுக்க அந்த லவ் அது மையமாகவே கதை போயிருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மூணாவது விஷயம் லைக் சொல்லணுன்னா, கண்டிப்பாக இயக்குனர் மில்டன் அவர்கள். 2 பேருமே சினிமாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு இல்லை அதுக்கு மேலே சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர். வெரி குட் டெக்னீஷியன். கதை சொல்லும்போது அவ்வளோ அற்புதமாக சொல்லுவார், அதை எடுக்கும்போது இன்னும் மிக அற்புதமாக எடுப்பார். அண்ட் த ஃபேக்ட் தட் ஹீஸ் ஆல்சோ டிஓபி டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் ஹிம். இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல மனிதர். I think he's one of the best human beings I've ever met. And அது வந்து எப்பவுமே ஐ திங்க் இட்ஸ் பீன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீன் அ வெரி என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. என்னையே பல விஷயங்களில் நான் மாற்றிருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு, சின்ன சின்ன விஷயங்களில். ஸோ ஐ லைக் டு தேங்க் யூ மில்டன் அட் ஸ்டேஜ் லைக் திஸ். நான் அவரை மாற்ற பார்த்தேன், ஆனால் அவர் மாறவே மாட்டார். ரொம்ப ஸ்டபனாக எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் இருப்பார். இன்னைக்கு கூட சொன்னேன், சமாந்தாவை வர சொல்லுங்கள் எப்படியாதுட்டு. வேண்டாம், நீங்கள் மட்டும் இருந்தால் போதுன்ட்டு. I'm joking, sorry. So, and fourth, I think Milton or magic definitely unnar vishayam enna teamwork. This movie is about teamwork and I saw it at every stage of the game. Beginning la irundha aarambichi kadasi varaikum avaroda team நம்பி தான் அவர் எப்பவுமே செயல்படுறாரு. அவர் வந்து பயங்கர திறமைசாலி, அதெல்லாம் வேற விஷயம். பட் இல்லாம இன்ஃபேக்ட் அவரோட பணியாற்ற எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அவங்களோட இன்புட்ஸ் வாங்கிட்டு அவங்க கூட பேசி என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம், இஸ் ஃபார் எவர். இப்போ கூட நேற்று கூட அன்றைக்கு முருகதாஸ் சார் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் ரெடி ஆகிடும் சார் 21 சார் பக்கா சார் 21 ரெடி. பட் கடைசியாக அந்த 15th or 16th வரைக்கும் நம்ம என்னெல்லாம் மாற்ற முடியுமோ நம்ம எப்படியாவது இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே இருக்கலாம்ல சார், நல்ல விஷயம் தானே. ஐ மீன் தட் இஸ் மில்டன். அவருக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக அவருக்கு வந்து எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், யார்கிட்டயாவது பேசணும், அது ஃபீட்பேக் கிடைக்கணும், பண்ணிகிட்டு இருக்கணும்ன்ட்டு. அண்ட் அவரோட இமீடியட் டீம், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், முக்கால்வாசி பேர் அதில் வந்து ஒரு படம் இல்லை 2 படம் தான், கோலி சோடாலேருந்து வந்தவங்க அந்த மாதிரி தான். ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் லைக் பண்ணாலும் அவங்களோட என்தூசியாசம், அவங்களோட ஜெஸ்ட் படம் பண்ணுற போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லும் யாரும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்குன்னு நினைக்காம ஒவ்வொருத்தரும் தேங்க்யூ கைஸ், நீங்கள் இருந்தீங்கன்னா இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ ஆல். அண்ட் ஐ ரியலி திங்க் இந்த படத்தோட மூட் வந்து ஜென்ரலி நீங்கள்லாம் கொடுத்த ஒரு பலம் தான் டெஃபினெட்லி எனக்கும் தோணுச்சு, எனக்கும் தோத்திக்கிச்சு. சாம் பற்றி சொன்னேன்னா, ஷீ இஸ் டேஞ்சரஸ்லி பிரில்லியன்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். ஐ திங்க் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஒரு நல்ல நடிகையாக, நல்ல அவங்களோட எல்லா விஷயம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பட் என்னென்னா, இந்த படத்தில் அவங்க செஞ்சுருக்க கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரம். அது வந்து நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் பற்றி பேசும்போது யார் இதுக்கு செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருந்தோம். அண்ட் கடைசியில் வி டிசைட் ஆன் சாம். ஐ எம் ஸோ கிளாட் வி டிசைட் ஆன் சாம். இது வந்து ரொம்ப ஈஸி கேரக்டரே கிடையாது, நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆஃப் ஸ்க்ரீன் ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பீப்புள், வெரி சார்மிங், ரொம்ப ப்ரில்லியன்ட். உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்க அத்துப்படி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் எ சேலஞ்ச் டாக்கிங் டு ஹர். அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோஸ்டார்ஸ். அண்ட் சிக்ஸ்த், ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும்னா, முருகதாஸ் சாரோட பெட்டர் ப்ரொடியூசர் கிடைக்க முடியாது. பிகாஸ் இஸ் காட் the deadly combo of deadly director and a deadly producer. I think ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையும் போது எப்போவுமே ஒரு படத்துக்கு வந்து பார்க்க போகலாம். தேங்க்ஸ் முருகா ஃபார் பீயிங் தேர் ஃபார் அஸ்.
ஐ ஃபீல் அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவரோட இன்சைட்ஸ் அண்ட் அவர் ஒரு பயங்கரமான ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு எங்களுக்கு. அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் நீங்கள் பார்க்குற போது இஃப் யூ ஃபீல் தட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி நைஸ் ஃபிலிம், இது வந்து ஒரு புது விதமான ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற போது கண்டிப்பாக ஐ திங்க் முருகாஸ் inputs have a huge play in that. And Fox பற்றி சொல்லணும்னா தி வெரி மார்க்கெட்டிங்கில் வெரி அக்ரெசிவ். அண்ட் எனக்கு வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணும்போது. ஐ வாஸ் திங்கிங் லைக் க்ரியேட்டிவிட்டி லைக் ப்ரொடியூசர் வந்து லைக் க்ரியேட்டிவிட்டியில் வந்து கொஞ்சம் இருக்கும். இது ஃபாக்ஸ் இஸ் லைக் ஹார்ட் கோர். அவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு படத்தை எப்படி இது பண்ணுது, படத்தை எப்படி எடுக்கணும், அது எப்படி பிளான் பண்ணணும், அது எப்படி மார்க்கெட் பண்ணணும், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் they've been there. And I've been seeing from the time ஸ்டில்ஸ் வரதுலேருந்து எப்படி பிளான் பண்ணுறது, அந்த டீசர் ட்ரெய்லர்ஸ் என்ன பண்ணணும், எப்படி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்க வைக்கணும், அந்த மாதிரி ஒரு பயங்கர ரொம்ப கிளினிக்கலாக அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரிசைஸாக இருந்தாலும் அட் த சேம் டைம் ஒரு ரொம்ப கம்பீரமாக அதை முடிப்பாங்க. அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ டீம் லைக் திஸ் where you have டோட்டலாக ஒரு படத்தை வந்து எப்படிலாம் அது வந்து சேர்க்கணுமோ, அதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்படிலாம் அது க்ரியேட்டிவாக எப்படிலாம் பார்க்க முடியுமோ எங்கள் இயக்குனரோட சேர்ந்து அது பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் both of you all for making me a part of this wonderful film. அண்ட் மீதி 2 விஷயம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். பட் எனக்கு வந்து ரொம்ப ஆவல் இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ரியலாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதில் ஒரு சின்ன ஒரு புதுசாக ஒரு சின்ன விஷயம் மில்டன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு விஷயம் இல்லை, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், வெதர் இட் இஸ் சவுண்ட், வெதர் இட்ஸ் கேமரா, வெதர் இட்ஸ் ஸ்டோரி, த ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஹீஸ் ட்ரை டு பிரேக் லாட் ஆஃப் ஸ்டீரியோ டைப்ஸ். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் படமாக அமைஞ்சிருக்கு. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இன்னைக்கு கூட சென்சர் போர்ட்லேருந்து யாரோ ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. ஐ சே நோ தேங்க்ஸ் சார். அண்ட் ஹீ செட் இட் லைக் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப கேஷுவலாக லைட்டாக. பட் ஐ ஃபெல் வெரி குட் அபவுட் இட். ஐ ஹவ் டு தேங்க் மில்டன் ஃபார் இட். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சதுன்னா ஐ திங்க் ஐ ஷுட் ரியலி தேங்க் யூ மில்டன். இதை நம்பிடுங்க. தேங்க் யூ ஃபார் மேக்கிங் எ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் எனக்கு ஒரே ஆசை, ஒரு 10 எண்றதுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா லைக் இட் பி ரியலி நைஸ். வி ஆல் கேன் வாட்ச் இட் நவ். அண்ட் நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யா நீங்கள் உணர்வீங்க. தேங்க் யூ ஃபார் பீயிங் தேர். தேங்க் யூ ஃபார் பீயிங் அ சப்போர்ட் அண்ட் ஆல்வேஸ் பீயிங் தேர் ஃபார் மீ அண்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் சேஃப்டி. பட் இட் வாஸ் டேஞ்சரஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா ஐ தாட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபிலிம். படம் பார்க்குற போது ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் செயல்படுத்துறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரே ஒரு சீன் நாங்கள் 10 இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு பீரியட் ஆஃப் இயர். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆல் மில்டன் அண்ட் ஹிஸ் டீம்ஸ் எஃபர்ட். படம் கதைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு லவ் ஸ்டோரி. இட்ஸ் அ ரோட் ஃபில்ம், ஒரு த்ரில்லர் கம்பைன் வித் ரொமான்ஸ். அதான் இது கதைன்னா இட்ஸ் அ ட்ராவல். ஒரு 2 பேருக்குள்ளே ரொம்ப சம்மந்தமே இல்லாத 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு காதல் போராட்டம். வந்து நேபாள் வரைக்கும்னா நேபாளில் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். நேபாள் வந்து ஒரு லொக்கேஷனுக்காக எடுத்துருக்கோம். கதைப்படி சென்னை டு உத்தரகாண்ட் வரைக்கும் ஒரு ட்ராவல். ஸோ உத்தரகாண்ட் போர்ஷன்ஸ் வந்து இன்னும் மிஸ்டிக்காக அந்த இடம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய தேடினோம். கம்போடியா, வாட் இஸ் இட், மெக்சிகோ நிறைய பார்த்தோம். பட் நேபாளில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இந்தியாவுக்கு அடுத்த பக்கம் இருக்க நேபாளில் வந்து அவ்வளோ லொக்கேஷன்ஸ் இருக்குது. இன்னும் யாருமே எடுக்கல அந்த லொக்கேஷன்ஸ்லாம். ஸோ இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் வந்து அது பேசப்படும். ஸோ அந்த நேபாள் லொக்கேஷன்ஸை வந்து அந்த உத்தரகாண்டாக காமிச்சிருக்கோம். பட் ட்ராவல் வந்து சென்னையிலேருந்து உத்தரகாண்ட் வரைக்கும் தான். பேசிக்காக இட்ஸ் லவ் ஸ்டோரி. வந்து டூயட் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து மற்ற ஒரு டூயட் இருக்க படத்தில் ஃபீல் பண்ணுற கெமிஸ்ட்ரியை விட இதில் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. விக்ரம் சார் வந்து லவ் ஸ்டோரி கிடையாது தானே. அன்னியன் கூட என்ன ஒன்லைனாக எடுத்தால் லவ் ஸ்டோரி கிடையாது. அதோட ஸ்டோரி வேறு தானே. ஒன்லைனில் சொல்லும் போது இவன் இவளை மீட் பண்ணா லவ் பண்ணாங்கன்னா தான் அது லவ் ஸ்டோரி. வேணும் உங்களுக்கு கதை என்ன வேணும்னு தெரியுமா? அதான் வேணுமா இல்லை படத்தை போட்டு காட்டலாமா? அதான் நாட்டு 2 பேர் மீட் பண்ணுறாங்க, ஒரு 2 பேருக்குள்ள சம்மந்தமே இல்லை, லவ் பண்ணுறாங்களா, லவ் ஆகுதா, லவ் இல்லையா, ஃபெயிலியரா, அதுதான் கதை. நடுவில் வந்து பிஸ்மி நீ உங்களை மாதிரி வில்லன்ஸ்லாம் நடுவில் வருவாங்க, அதை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எங்களுக்கே வந்து இது என்னது லவ் ஸ்டோரியா, ட்ரெய்லரா, த்ரில்லரா, ஹாரரா, மர்டரான்னு தெரியாமல் போயிடும். பிஸ்மி வா அப்புறம் வச்சுக்கிறேன். ரொம்ப நாள் பிறகு வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா? நினைச்சிட்டீங்க எப்போ அவர் டைரக்ட் நடிக்க போகிறாங்க? ஏதாவது கதை சொல்லியிருக்காரா? ஏதாவது பிளான் இருக்கா? ஆமாம், 3 கதை சொல்லியிருக்காரு. நான் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். பட் அவர் வந்து வேற ஒரு படம் இப்போ பண்ணிட்டு இருக்காரு.
ஆனால் ஒன்றும் இல்லை, நீ கதையை நம்புனீங்கன்னா நீ பட்ஜெட்லாம் உங்கள் மைண்டில் வரவே வராதுண்ணே. படத்துக்கு என்ன தேவைங்கிறது தான். இப்போ கோலி சோடா வந்து ஃபுல்லாகவே கோயம்பேட்டில் நடந்துச்சு, அதனால தான் அது பட்ஜெட் கம்மியாச்சு. இப்போ அதே கோலி சோடாவே வந்து நம்ம ட்ராவல்னு கன்சியூவ் பண்ணால் அதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த படத்தில் செலவு என்னென்னா நம்ம ட்ராவலும் எல்லாரோட டெக்னீஷியன் சம்பளம் தான். மற்றபடி நம்மளோட ஒர்க்கிங் பேட்டர்ன் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஃப்ரேமில் என்ன வருதோ அதான். இல்லை அப்படி இல்லை, இது ஆக்சுவலி கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் எடுக்கலாம்னு சொன்னார். நான் வந்து கொஞ்சம் வேண்டாம், ரொம்ப மாதிரி லைக் எவ்வளோ நேரம் ஒரே ஃப்ரேமை பார்த்துட்டு இருக்குது, கொஞ்சம் மாறி எங்கே போனேன், சரி நேபாள் வரைக்கும், சரி ஓகே அவ்வளோதான். இதெல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காக்கா முட்டையில் காதல் இருந்ததா? இல்லை தானே, அது அதோட ஸ்ட்ரக்சர் படுது. நான் எடுத்துக்கிட்ட கதை வந்து பியூராக காதலை பற்றி தான், அந்த காதலுக்கான பிரச்சனை பற்றி தான். ஸோ அதனால் அது இல்லாமல் நான் சொல்ல முடியாது, பட் நிச்சயமாக பாசிபிள் தான். இப்போ ஏன் ஒரு காரில் வந்து நீங்கள் ஹைவேல போகும்போது ஈஸியாக நம்ம 150 160 போவோம், டிராஃபிக் இருக்காது, அதனால் ஈஸியாக 160 ரீச் பண்ணுவோம். அப்போ 160 கிலோமீட்டர்ஸில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு லாரி வந்து ராங் சைடில் வருவாங்க எதிர. ஸோ அங்கே வர்ற மாதிரி இருக்கும், பட் வித்தின் செகண்ட்ஸ் நம்ம அதை ரீச் பண்ணுவோம், கிட்ட போயிடும். ஸோ அங்கே ஒரு லாரி வரும்போதே நம்ம டிசைட் பண்ணி ஆகணும், அவன் என்ன ஸ்பீடில் வரான், அவன் நிறுத்த போகிறானா, லெஃப்டா ரைட்டா, இன்கேஸ் நம்ம அவன் வந்து தப்பாக வந்தால் நம்ம பிரேக் போட்டால் நிறுத்திட முடியுமா, இங்கே யார் சீட் பெல்ட் போட்டிருக்கா, யார் யார் என்ன பொசிஷனில் இருக்கா, இன்கேஸ் நம்ம வண்டி பிரேக் பிடிச்சும் வண்டி நிற்கலைன்னா லெஃப்டில் இருந்து திருப்பலாமா ரைட்டில் திருப்பலாமா, எந்த பக்கம் டேமேஜ் கம்மி, இது வந்து ஒரு டிரைவரோட ஆட்டிடியூட். ஸோ எப்போவுமே அவன் மைண்டில் வந்து இது ஓடிட்டுருக்கும். நீங்கள் நமக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மி டைம், பட் டிரைவருக்கு வந்து அவர் ஜாஸ்தி டைம். 10 செகண்ட்ஸ்க்குள்ள பல தாட்ஸ் ஓடும், என்ன நடக்கும், இது பண்ணுவோம், இங்கே போனால் அங்கே போகணும். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் ஹீரோட ஆட்டிடியூட். அவர் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ்லேயே கால்குலேட் பண்ணுவார். ஓகே இப்படி போனால் இது நடக்கும், இப்படி போனால் இது நடக்கும், இவனை இப்படி அடித்தா இங்கே நடக்கும். ஸோ இதுதான் அந்த 10 என்ற வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் மீட் பண்ணி பேசும்போது, சார் இந்த சாங் கேட்டால் இது வந்து மியூசிக் இமான் இல்லைன்னு எல்லாம் சொல்லணும் சார், இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட் சொல்லி சொன்னேன். ஓகேடா அப்படின்னா நான் இது வரைக்கும் எதுவும் நல்ல சாங் போடலன்னு சொல்கிறீங்களா, சரி ஓகே நான் போட்டு தரேன் அப்படின்னாரு. மொத்தமே 4 சாங் தான் இந்த படத்தில். 4 சாங்குமே வந்து ஒரே சிட்டிங் தான். சுச்சுவேஷன் சொல்லுவோம், ஒரு 1 வீக் கழிச்சு வாங்கன்னு பாரு, ஒரு சாங் வந்து ஸ்க்ராட்ச் வெர்ஷனில் போட்டு காமிப்பாரு, இமீடியட்டாக ஓகே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ஹெவி டிராஃபிக், சமந்தாவும் கிளம்பிட்டாங்க, இமானும் கிளம்பிட்டாங்க, எல்லாமே அங்கங்கே ஹெல்டப் ஆகிட்டாங்க, இல்லைன்னா எல்லாமே இங்கே வந்திருப்பாங்க. இமானோட பங்களிப்பு வந்து இந்த படத்தில் பெரிய விஷயம். இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்குது. உண்மையிலே எல்லாருக்கும் பிடிக்கும், ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு. நானும் ஆலிஃப் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக வந்து விக்ரம் சாரோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸுக்கும் அப்புறம் ஆல் சென்டர் ஏபிசி 3 கிளாஸுக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். விஜய் மில்டன் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த படத்துக்கு வந்து எல்லா வேலையும் பண்ணி அடிஷ்னலாக டிஓபியாகவும் இந்த படத்துக்கு இருந்திருக்காரு. 21 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். விக்ரம் சார் மோதன், அவர் விக்ரம் சார்ன்னும்போது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாதிரி அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் எனக்கு வந்து தோணும். ஸோ உண்மையிலே ஒரு மற்ற ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, என்ன மாதிரி சினிமாவில் இருக்கிற டைரக்டர்ஸுக்கு கூட விக்ரம் சார் மாதிரி ஒரு சின்சியராக அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கை ஒரு சினிமாவை லவ் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம். அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் வரைக்குமே அந்த படத்தோட ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் தான் ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க, ஆனால் விக்ரம் சார் படத்துக்கு மட்டும் அவரும் ஒரு அம்மா மாதிரி அது ரிலீஸ் போய் ஆடியன்ஸுக்கு போய் சேர்க்குற வரைக்கும் அவருக்கு அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ அவரோட இந்த ஹார்ட் ஒர்க்கு, சமந்தாவோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. மற்றும் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் உழைப்பை போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தால் இந்த படம் ஆடியன்ஸுக்கு நல்லபடியாக போய் ரீச் ஆகும். கண்டிப்பாக 21 இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். படம் ஸ்டார்ட் ஆன விஷயம்னா கோலிஸோட படம் பார்த்துட்டு சார் வந்து ஒரு நாள் நைட் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு நைட் ஷோ பார்த்துட்டு லேட் நைட் கால் பண்ணாங்க. ஸோ படம் அப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது கதை இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஒரு டிரைவர் கதை இருக்குதுன்னு. சரி வாங்க இப்போ மீட் பண்ணலாம் நிறைய சார், இப்போ ரொம்ப லேட் நைட் சார், நான் காலைல வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலைல போனேன். ஒரு வித்தின் 2 days எல்லாமே முடிஞ்சிருச்சு. கதை கேட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மீட்டிங்க்கு முந்தின நாளே வந்து முருகதாஸ் சாரும் கோலிஸோட பார்த்துட்டு பேசியிருந்தார். அவர் வந்து அடுத்த படம் நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தார்.
ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு. ஒரு 1 வீக்குள்ளே ப்ராஜெக்ட் ஷேப்பப் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ஒரு படம் நல்லா வந்திருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம ரிலீஸ் வரைக்கும் நல்லா இருக்குன்னு நம்பி தான் நம்ம வேலை செய்வோம். பட் நம்ம நினச்ச மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்க முடிஞ்சிட்டா அந்த படம் வந்து அந்த டைரக்டர் 100% சக்ஸஸ் தான். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நான் ரொம்ப திருப்தியாக நினச்சதை எடுத்திருக்கேன். அதுக்காக வந்து நான் முருகதாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னென்னா நான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த பயம் என்னென்னா, கோலி சோடா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். நம்ம நினச்சதை எடுத்தோம், எல்லாமே சின்ன பசங்க, நம்ம வசதிக்கு ஷூட் பண்ணணும், நினச்சதெல்லாம் பண்ணணும், நினச்ச நேரத்தில் பண்ணணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் கிடைக்குமா, ஏன்னா அவரும் பெரிய டைரக்டர் அப்படின்னு ரொம்ப பயந்தேன். பட் ஃபஸ்ட்டு கதை கேட்டதோட அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எடிட் பண்ணிவிட்டு பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்றீங்களோ அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னார். உண்மையிலே அப்படி தான் நடந்துச்சு. அதே மாதிரி ஃபாக்ஸும் வந்து எந்த வித தொந்தரவும் எனக்கு தராமல் ஜஸ்ட் அந்த ஷெட்யூலுக்கான எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு மெயில் ஒரு இது அனுப்பிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் மாதிரி. ஸோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும், ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து விக்ரம் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்னென்னா நான் வந்து அவர் எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவர் எவ்வளோ டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டார், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அவரே வந்து ஒரு டைரக்டருக்கான முழு ஸ்டஃப் உள்ள ஒரு ஆள். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா விஷயமுமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஹேண்டில் எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு வந்து இந்த கவலையை வந்து அவர் ஏற்றிக்கிட்டார் மைண்டில். இந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணுறோம்னா அவராக இறங்கி வந்து அவராக வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நான் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அதை. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 4-5 டேஸில் படம் ரிலீஸ். நான் நினச்ச படத்தை எடுத்துகிட்டேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. படம் நல்லா இருக்கா இல்லைன்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேசிக்காக இந்த மீட்டிங் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் தான் நான் பேசணும். என்னென்னா இந்த படம் ஆரம்பித்த டேலேருந்தே நாங்கள் எதுவும் அஃபிஷியலாக நியூஸ் கொடுக்கலனா கூட இது வந்து மீடியாவோட டாக்லேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய படம்ன்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துச்சு இந்த படத்துக்கு. அதுக்காக ரொம்ப அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.